படுக்கும்போது இந்த நாக்கு வந்து பின்னாடி போய் விழறதுனால இந்த ஏர்வே, அதாவது மூக்குலேருந்து இப்படி போகும்போது இந்த நேசோஃபாரிக்ஸ், இந்த அங்கேருந்து இங்கே இந்த இடத்துல அடைப்பு வரும். நாக்கு போய் கீழே அடைச்சிடும். அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா ஒரு 3-4 வயசு 5 வயசு வரைக்கும் கூட தாய்ப்பால் கொடுத்துருக்காங்க. பட் இப்போ வந்து 1.5 வருஷம் கொடுக்கறதுலேருந்து அப்படியே குறைஞ்சு வந்து 6 மாசமா ஆயிடுச்சு. அந்த பிரஸ்ட் ஃபீடிங் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் ப்ராப்பர் ஏர்வே. ஸோ என்ன வகையில் இப்போ ஒரு குழந்தை வந்து பிரஸ்ட் ஃபீட் பண்ணும்போது என்ன ஆகும்னா, டாக்டர் வணக்கம். வணக்கம் மேடம். நாயகி டிவி நேயர்களுக்கு வணக்கம். ஸோ ஒரு ஜென்ரலாக இப்போது ஒரு ஃபேமிலியில் ஒருத்தவங்க என்னெல்லாம் பிரச்சனை இருந்தால் இது போல் அவங்க வந்து டாக்டரை பார்க்க வரணும், ஒரு டென்டிஸ்ட்? ஸ்னோரிங் வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம் மேடம். இப்போ ஸ்னோரிங் பார்த்தீங்கன்னா அதுதான் நாங்கள் ஏர்வே டென்டிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லுவோம். நம்ம வந்து மூக்கு வழியாக தான் மூச்சு விடணும். ஆமாம். மூக்குக்கு நிறைய ஒரு 20 ஃபங்க்ஷன் கிட்ட இருக்குது மூக்குக்கு. அதில் முக்கியமான ஃபங்க்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா அது வந்து ஏரை ஃபில்டர் பண்ணி ஹியூமிடிஃபை பண்ணி அதுக்கப்புறம் தான் லங்ஸுக்கு அனுப்புது. ஸோ அந்த மாதிரி போகும்போது தான் ப்ராப்பர் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேஸஸ் நடக்கும். அதாவது நம்மளுடைய கழிவடையக்கூடிய கேஸஸ் வந்து மாறி நல்ல ஆக்சிஜன் உள்ளே போகும். இப்போ வந்து சப்போஸ் பல்லுல வந்து பல்லுடைய அமைப்பு சரியில்லை, தாடை வந்து சின்னதாக இருக்கு அப்படின்னா என்ன ஆகும்னா இவங்களுக்கு நாக்கு வைக்கிறதுக்கு ப்ராப்பரான ஸ்பேஸ் இருக்காது. ஸோ அந்த நாக்கு என்ன ஆகும், உள்ளே போய் விழும். முழிச்சுன்னு இருக்கிற டைமில் இந்த பேஷண்ட் வந்து அப்ரைட்டாக இருக்காங்க அப்படிங்கும்போது அது அந்த அளவுக்கு தெரியாது. தே மே ஹாவ் டிஃபிகல்ட்டி இன் ப்ரீத்திங் சம்டைம்ஸ். பட் இந்த பேஷண்ட்ஸ் படுக்கும்போது, மல்லாந்து படுக்கும்போது மெயினாக என்ன ஆகும்னா இந்த நாக்கு வந்து பின்னாடி போய் விழறதுனால இந்த ஏர்வே, அதாவது மூக்குலேருந்து இப்படி போகும்போது இந்த நேசோஃபாரிக்ஸ், இந்த அங்கேருந்து இந்த ஓரோஃபாரிங்ஸ் அதெல்லாம் வரும். இங்கே இந்த இடத்துல அடைப்பு வரும். நாக்கு போய் கீழே அடைச்சிடும். அடைக்கும் போது அவங்களால ஒழுங்காக மூச்சு விட முடியாது. ஸோ பிரெயினுக்கு ப்ராப்பர் ஆக்சிஜன் போய் சேராது. ஸோ இது இது இந்த ஃப்ளட்டர் ஆகுது இல்லைங்களா, அந்த காற்று உள்ளே போயிட்டு உள்ளே போக முடியாமல் ஃப்ளட்டர் ஆகிறது, அந்த சவுண்டு தான் உங்களுக்கு வந்து ஸ்னோரிங். ஓகே. ஸோ ஸ்னோரிங்கிறது வந்து ஏதோ நம்ம வந்து நல்லா கொரட்டை விட்டு தூங்குறாம்பா, இவ்வளோ டயர்டா இருக்கான், நல்ல தூக்கம், அது அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது. ஆமா, அது வந்து ஒரு முக்கியமான அலாம் நம்ம பிரெயின், நம்ம பாடி வந்து நமக்கு கொடுக்குது. ஸோ ஸ்னோரிங் ஒருத்தவங்க பண்றாங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க டென்டல் எவாலுவேஷனுக்கு கூட்டிட்டு போகணும். ஓகே, இது யூ ஹாவ் டு டேக் தெம் டு அ நியூரோமஸ்குலர் டென்டிஸ்ட் ஆர் ஏர்வே டென்டிஸ்ட். ஸோ நாங்க அதை பார்க்கும்போது எங்களால் அதை ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஸோ அவங்களுடைய தாடை, பல்லுடைய அமைப்பு, டங்குடைய பொசிஷன், இதெல்லாம் எவாலுவேட் பண்ணுவோம். இந்த டங் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ டங்குக்கு ப்ராப்பர் ஸ்பேஸ் இல்லைன்னா தான் இது நடக்கும். இதுக்கு மெயினாக ஆஸ் ஐ டோல்ட் யூ, தாடையோட அமைப்பும், தாடை வந்து குறுகின தாடையாக இருக்குது, சின்ன தாடையாக இருக்குது, அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு, இல்லை பல்லோட அமைப்பு சரியில்லாமல் வந்துடும். ஸோ இந்த மாதிரி எல்லாம் ரீசன்ஸ்ல இந்த நாக்கு வைக்கிறதுக்கு இடம் இல்லாததுனால டங் வந்து ப்ராப்பர் பொசிஷன்ல ரெஸ்ட் ஆகாது. டங்கோடைய ரெஸ்டிங் பாஸ்டர் வந்து வெரி இம்பார்ட்டன்ட். நாக்கு தூங்கும்போது குறிப்பா எப்பவுமே எப்பவுமே இப்ப நம்மளே எதுவுமே பண்ணாம உட்கார்ந்துட்டு இருக்கோம் அப்படின்னா நீங்களே இப்ப நோட்டீஸ் பண்ணுங்க, அப்படியே குவைட்டா இருக்கும்போது உங்க டங் எங்க ரெஸ்ட் ஆகுது அப்படின்னு. உங்க டங் வந்து கீழ்தாடையில இருக்கக்கூடாது. டங் எப்பவுமே வந்து மேல் அன்னத்தை ஒட்டி தான். கீழ்தாடையில இருந்தாலே வாய் திறந்துரும்னு நினைக்கிறேன். திறந்துரும். ஆமா. ஸோ பெரும்பாலும் தூங்கும்போது வாய் திறந்திருந்தாலும் பிரச்சனை. ஆமா, மவுத் பிரீதிங் இஸ் அ வெரி, அதுதான் வந்து ஒன் ஆஃப் த மெயின் சைன்ஸ் ஃபார் அப்ஸ்ட்ரக்டிவ் ஸ்லீப் அப்னியா. அதாவது அடைப்பு வருது இல்லைங்களா, அதுக்கு மெயின் சைன் வந்து ஒன் ஆஃப் த சைன்ஸ் இஸ் மவுத் பிரீதிங். ஸோ ஒருத்தர் வாய் திறந்துட்டு தூங்குறாங்க அப்படின்னா நம்ம கண்டிப்பாக இதெல்லாம் எவாலுவேஷன் பண்ணியே ஆகணும். ஸோ மெயினாக வந்து இதை வந்து குழந்தைங்களுக்கு பண்ணும்போது நிறைய ப்ராப்ளம்ஸ் பின்னாடி டெவலப் ஆகாமல் நம்மளால ப்ரிவெண்ட்டே பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அந்த காலத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா
இந்த லைஃப் ஸ்டைல் சேஞ்ச் தான் மேடம் மெயினாக இது எல்லாத்துக்குமே ஒரு மெயின் காரணம்னு நான் சொல்லுவேன். நம்மளுடைய ஆன்செஸ்டர்ஸ் மூதாதையர்கள்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ரா ஃபுட்டு சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. இப்படி குக் பண்ணி சாஃப்ட் ஆக்கிலாம் சாப்பிடல, நல்ல ஒரு ரா ஃபுட்டை கடிச்சு மென்று சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. ஸோ அவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா இந்த தாடை இஷ்யூஸே வந்தது கிடையாது. நேரோ ஜாங்கிறதே நீங்கள் வந்து ஆர்கியாலஜியில ஆந்த்ரோபாலஜில பார்த்தீங்கன்னா அது மாதிரி ஒரு இதுவே இருக்காது. அவங்களுக்குலாம் நல்ல பெரிய தாடை இருக்கும். ஸோ எல்லா 32 பல்லுக்கும் இடம் இருந்தது. அந்த ஃபுட்டை நம்ம எப்போ வந்து இண்டஸ்ட்ரியலைசேஷன் வர ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் எப்போ நம்ம குக் பண்ணி சாப்பிட ஆரம்பிச்சோமோ அப்போவே அது சாஃப்ட் ஆயிடுச்சு. நம்ம என்ன நினைச்சுக்கிறோம், சாஃப்ட் ஃபுட்டு அப்படின்னா ஒரு ஐஸ்கிரீமோ இல்லை ஒரு ஸ்பாஞ்சியோ அதுதான் சாஃப்ட் ஃபுட்டுன்னு நினச்சிக்கிறோம். அது கிடையாது. ஈவன் எனிதிங் தட் இஸ் குக்டு அதுவே வந்து ஒரு டைப் ஆஃப் சாஃப்ட் ஃபுட்டு தான். அட்லீஸ்ட் 50 இயர்ஸ்க்கு முன்னாடி இருந்தவங்களாவது அந்த மாதிரி ஃபுட்டை மட்டும் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. பட் எப்போ நம்ம ப்ராசஸ்டு ஃபுட்டு சாப்பிட ஆரம்பிச்சோமோ இட் இஸ் பிகமிங் மோர் அண்ட் மோர் சாஃப்டர். ஸோ அப்போ என்ன ஆகுதுன்னா இந்த டெவலப்மெண்டல் ஸ்டேஜஸ்லேயே இது நடந்துருது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு குழந்தை வந்து அம்மாவோட வயிற்றுல இருக்கும்போதே இந்த டங் வந்து ரொம்ப ஆக்டிவாக இருக்கும். அந்த டங் தான் வந்து மற்ற எல்லா மசில்ஸையுமே வந்து கனெக்ட் பண்ணுது. ஸோ அம்மாவுடைய வயிற்றுலயே அது ஆக்டிவாக இருக்குமா? ஆமாம் அது வந்து அந்த ஆம்னியோட்டிக் ஃப்ளூயிடை வந்து குடிக்குது சரிங்களா? ஸோ அம்மாவோட வயிற்றுலயும் அந்த டங் ஆக்டிவாக இருக்கும். டங் எவ்வளோக்கு எவ்வளோ ஆக்டிவாக இருந்து அது வந்து அந்த மேல் அன்னத்தில் ரெஸ்ட் ஆகி இருந்ததுன்னா பிரெயினோட கனெக்டடாகவே இருக்கும். இட் ஹெல்ப்ஸ் டு மெயின்டைன் அவர் பாஸ்டர் பேலன்ஸ். ஸோ இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு நல்ல பிரெயின் டெவலப்மெண்ட் நல்லா இருக்கும். இப்போ குழந்தை அங்கேயே டங்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட். குழந்தை பிறந்த உடனே இப்போ என்ன பண்ணுறாங்க, நிறைய தாய்மார்கள் வேலைக்கு போகிறாங்க, இல்லை தாய்ப்பால் கொடுக்கறதுக்கு ஏதோ ஒரு ஹெசிடேஷனால கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ஸோ இந்த மாதிரியெல்லாம் பண்ணுறது வெரி டேஞ்சரஸ். ஏன்னா அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா ஒரு 3-4 வயசு 5 வயசு வரைக்கும் கூட தாய்ப்பால் கொடுத்துருக்காங்க. பட் இப்போ வந்து 1.5 வருஷம் கொடுக்கறதுலேருந்து அப்படியே குறைஞ்சு வந்து 6 மாசமா ஆயிடுச்சு. ஸோ இந்த 6 மாசத்துக்குள்ள breast feeding very very important for proper airway. ஸோ என்ன வகையில் இப்போ ஒரு குழந்தை வந்து breast feed பண்ணும்போது என்ன ஆகும்னா அந்த குழந்தை வந்து it has to put in lot of effort. அந்த எஃபர்ட் போட்டாதான் அந்த பாலை வந்து நிப்பில் அழுத்தி நாக்க வச்சு அழுத்தினா தான் பால் வெளியே வரும். அந்த வர மில்கை வந்து அந்த குழந்தை நல்லா சீல் பண்ணி உடனே சக் பண்ணணும். ஸோ அதுக்கு உங்களுடைய சீக் மசில்ஸ் லிப்பு சீல்லாம் உடனே வந்து நாக்கு வந்து அழுத்தும் போது தான் அது உள்ள போகும். ஆமா இதெல்லாம் ஒரு மில்லி செகண்ட்ஸ்ல நடக்கும். ஸோ இந்த குழந்தை வந்து நிறைய எஃபர்ட் வேற எடுக்கும் அதுக்கு. ஸோ நல்ல ஜா டெவலப்மெண்ட் உள்ள இருந்து நாக்கு வந்து ஜாவை வந்து நல்லா வளர்த்தி விடுது. புரியுதுங்களா? நாக்கு வந்து ஜாவை மோல்டு பண்ணுது, இப்படி அப்படி பண்ணி பெருசாகுது, அந்த அன்னம் விரியுது. வெளியில இருந்து அதே மாதிரி ஃபோர்ஸஸ் கிவன் பை தி சீக்ஸ் அண்ட் தி oral tissues. ஸோ இதெல்லாம் பண்ணும்போது அழகாக மோல்ட் ஆகி பெருசாக ஜான் நல்லா டெவலப் ஆகும்போது ஏர்வே இஷ்யூஸ் வராது இந்த பசங்களுக்கு. ஸோ இந்த குழந்தைங்க பார்த்தீங்கன்னா வளரும் போது பல்லு கோணலாக வருது, இதெல்லாம் ரொம்ப ரேராக தான் இருக்கும். ஸோ அவங்களுக்கு நேச்சுரலாகவே வந்து ப்ராப்பர் ஆர்ச் எல்லா பல்லும் வரதுக்கான இடம் வரிசையாக இருக்கும். அவங்களுக்கு ஏர்வே இஷ்யூஸ் வராது. இந்த மாதிரி இல்லாத குழந்தைங்களுக்கு பாட்டில் ஃபீட் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க, இது இந்த குழந்தைங்களுக்கு இந்த அட்வான்டேஜ் கிடைக்கிறது கிடையாது. ஒரு தாய்ப்பால் வந்து அந்த பல் வளர்ச்சிக்கு தாட வளர்ச்சிக்கு அவ்வளோ ரொம்ப முக்கியமானது, ரொம்ப முக்கியம். ஸோ இப்போ இருக்கிற தாய்மார்கள் இதை உணர்ந்து மேக்சிமம் நீங்கள் ஒரு 1.5-2 வருஷம் கொடுத்து நீங்கள் ஃபீட் பண்ணீங்கன்னா குழந்தைங்களுக்கு நிறைய இதனால வரக்கூடிய ஏர்வே இஷ்யூஸை இப்போ என்னன்னா தாய்ப்பால் கொடுக்கணும் அப்படிங்கிறதுனால இப்போ எடுத்து பாட்டில்ல வச்சு திருப்பி பாட்டில் ஃபீட் தான் பண்றதுக்கான நிறைய அதுதான் அது பண்ணா அகைன் எவ்ரிதிங் இஸ் லாஸ்ட். உங்களுக்கு வந்து தாய்ப்பால்ல கிடைக்கக்கூடிய எல்லாருக்குமே தெரியும் அது வந்து நல்ல எதிர்ப்பு சக்தி குழந்தைக்கு கொடுக்குது, எல்லாமே தெரியும். அதனால மட்டும் கொடுத்தா போதாது, அது அவங்களுக்கு தெரியாததுனாலதான் இது வந்து பண்ணல அவங்களுக்கு என்ன அந்த பெனிஃபிட் கொடுக்குது. ஆமா, சோ நீங்க வந்து டைரக்டா மெடிசனை கொண்ட குழந்தைக்கு கொடுக்குற மாதிரி தான். அதனால அதுவே போய் அது அந்த பாலை வந்து உறிஞ்சி எடுக்கும் அந்த டெவலப்மெண்ட் வந்து கம்ப்ளீட்டா நடக்கும். ஸோ இந்த மாதிரி வெறும்னே பாட்டில் ஃபீட் குடிக்கிற குழந்தைங்களுக்கு நாக்கு வந்து ஒரு ஃபங்க்ஷனுமே இருக்காது நாக்குக்கு. அதோட ஃபங்க்ஷன் ரொம்ப மினிமல் தான். அப்போ வெறும் சீக்ஸ் தான் வேலை செய்யும் அதுங்களுக்கு. கண்ணை மட்டும் குண்டா இருக்கும். பட் ஜா எல்லாம் பாத்தீங்கன்னா உள்ள ரொம்ப நேரோவா இருக்கும். அவங்களுக்கு நாக்கு வைக்கிறதுக்கு ஒழுங்கா இடம் இல்லாததுனால நேரோ ஜா. இப்போ வந்து ஜா நேரோ ஆகும்போது என்ன ஆகும்னா
அவங்க வாய் திறந்துப்பாங்க. ஆ. ஸோ அவங்களுடைய அந்த ஜாஸ் எல்லாம் அப்படி கீழே இறங்கி வரும். மேல இருக்க ஜாஸ் டீத் எல்லாம் கீழே ஜாவும் வந்து இப்படி இல்லாம பாருங்க, இப்படி இல்லாம அந்த ஜா என்ன ஆகும்னா இப்படி இப்படி இறங்கும். ஏன்னா மேல் பல்லு இறங்கிச்சு, கீழ் பல்லும் இறங்கும். ஸோ இவங்களுக்கு வந்து லாங் ஃபேஸ் வரும். அண்ட் வாய் வழியா மூச்சு விடும்போது இம்யூன் சிஸ்டம் வந்து அந்த அளவுக்கு டெவலப்டா இருக்காது சின்ன வயசுல. ஸோ கிருமிங்கெல்லாம் உள்ள போகும்போது உங்களுக்கு பாடியோட மற்ற டிஃபென்ஸ் மெக்கானிசம்ஸ் வந்து ஒர்க் பண்ணும். அப்போ டான்சில்ஸ், அடினாய்ட்ஸ்ங்கிறது மேல் அன்னத்துக்கு அந்த சைடில் இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து ஓவர் ஒர்க் பண்ணும் இதை கவுண்டர் பண்ணுறதுக்கு இந்த இதெல்லாம். ஸோ அப்போ என்ன ஆகும்னா அது என்லார்ஜ்டு ஆகும். ஓகே. ஸோ என்லார்ஜ்டு ஆகும்போது அந்த குழந்தைங்களால வாய் வழியாக அதை மூச்சு விட ஆரம்பிப்பாங்க. அவங்களால மூக்கு வழியாக மூச்சு விடுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ வாய் வழியாக மூச்சு விடுவாங்க. அதனால தான் வந்து அடினாய்ட் ஃபேஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ லாங் ஆகிடும் அவங்களுக்கு ஃபேஸஸ், ஜா வந்து இப்படி நான் சொன்ன மாதிரி இறங்கிடும். ஸோ இது எல்லாமே வந்து சின்ன வயசுலயே வராங்க. நம்ம சின்ன வயசுல ஐடென்டிஃபை பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்க. ஒரு 3 to 5 years இஸ் அ வெரி ஐடியல் டைம். அந்த டைம்ல நம்ம பண்ணோம்னா வெறும் சிம்பிள் எக்ஸசைசஸ்லாம் கொடுத்து சின்ன சின்ன அப்ளையன்சஸ் கொடுத்து விச் அந்த குழந்தைங்களால வேர் பண்ண முடியும். ஸோ ரிமூவெல்லாம் சில அப்ளையன்சஸ் கொடுத்தே நாங்கள் அதை வந்து கரெக்ட் பண்ணிட முடியும். இதே வந்து ஒரு 5 to 7 years அந்த டைம்லலாம் வராங்கன்னா நாங்கள் க்ரோத்தை இது பண்ணிக்கிட்டே இருப்போம். உங்களோட மேல் தாடையோடைய மேக்ஸிமம் க்ரோத் வந்து 8 to 12 yearsல தான் ரேப்பிடாக இருக்கும். ஸோ அந்த டைமில் நாங்கள் வந்து மேக்ஸிமம் இதுக்குள்ளே என்ன பண்ண முடியுமோ ஒரு 12 வயசுக்குள்ளே எல்லாத்தையும் முடிச்சிட்டோம்னா நேச்சுரலாகவே அவங்களுக்கு வந்து அந்த தாடையை எங்களால் பெருசு பண்ணி கொடுக்க முடியும். ஒன்ஸ் தாடையை பெருசு பண்ணாலே டீத் அலைன் ஆகிடும். டீத் அலைன் பண்ணிடுவோம். டீத் அலைன் அகலம் விரிவடைக்க முடியும். நீளமா வர அந்த வாய்ப்பு இல்லாம ஆட்டோமேட்டிக்கா அது சரியாயிடும். நீங்க வந்து விட்டுட்டீங்கன்னா தான் அது நம்ம வந்து கரெக்ஷன் பண்ண முடியாது. அலைன் தான் பண்ண முடியும். அதுக்கப்புறம் தாடை நிறைய பேரண்ட்ஸ் எங்க கிட்ட வருதுன்னு சொல்லுவாங்கன்னா, ஏற்கனவே யாரையோ கன்சல்ட் பண்ணோம், இல்ல எங்களுக்கு யாரோ அட்வைஸ் பண்ணாங்க, 12 வயசு வரைக்கும் நீங்க வெயிட் பண்ணுங்க, அதுக்கப்புறம் வந்து டாக்டர் பாருங்க, பிரேசஸ் ட்ரீட்மெண்ட் போங்க. அது வந்து ஒரு தப்பான ஒரு கண்ணோட்டம். அது அந்த மாதிரி நம்ம அவ்வளோ நாள் வெயிட் பண்ணிட்டோம்னா growth பீரியடை நம்ம வந்து விட்டுட்டோம். ஸோ அந்த டைம்ல நீங்க வந்தீங்கன்னா பல்ல சீரமைக்க முடியுமே தவிர பெருசா எங்களால வந்து இந்த இதெல்லாம் பண்ணலாம் அப்போ. பட் இட் வில் டேக் அ லாட் ஆஃப் டைம். ஸோ தாடை ஆல்ரெடி வளர்ந்துருச்சு, அதனால அகலப்படல. எங்ககிட்ட நிறைய அடல்ட் பேஷண்ட்ஸ்க்கும் நாங்க வந்து அதை பண்றோம். பண்ண முடியாதுன்னா கிடையாது. பட் சின்ன வயசுல உங்களால வந்து which you can mold easily, நம்ம அந்த ஏஜ்லயே பண்ணும்போது அவங்கள மற்ற ப்ராப்ளம்ஸ்க்கே போகாம ப்ரிவென்ட் பண்ண முடியும். சூப்பர். ஸோ அதனால ஐ ஆல்வேஸ் ஃபோக்கஸ் ஆன் ஏர்வே டென்டிஸ்ட்ரி ஃபார் சில்ட்ரன். ஸோ குழந்தைங்களுக்கு நம்ம அதை சின்ன வயசுலேயே கரெக்ட் பண்ணிட்டோம். ப்ளஸ் பேரண்ட்ஸ்க்கு வந்து மெயினாக இந்த இன்ஃபர்மேஷன் தெரியணும், பிரஸ்ட் ஃபீடிங்கோட இம்பார்ட்டன்ஸ் தெரியணும். ஸோ அது தெரிஞ்சாலே இப்போ யாரும் வந்து எல்லா பேரண்ட்ஸ்க்கும் என்ன தன்னுடைய குழந்தை வந்து நல்லா வளரணும். ஸோ அவங்க அது விஷயம் தெரியாததுனால தான் வந்து அதை பண்ணல. ஸோ விஷயம் தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக அவங்களே வந்து இதெல்லாம் முன் வந்து பண்ணுவாங்க. அட்லீஸ்ட் இனிமே வர ஜெனரேஷன்ஸ்க்காவது இந்த ப்ராப்ளம்ஸ் வராம நம்மளால தடுக்கவே முடியும் கண்டிப்பா. ஸோ ஏன் நம்ம வந்து ஒன்னத்தை வளர விட்டுட்டு அதுக்கப்புறம் இருக்கு மெத்தட்லாம் இருக்கு நம்ம பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது வந்தப்புறம் பண்றதை விட ப்ரிவென்ஷன் இஸ் ஆல்வேஸ் பெட்டர். ஸோ இதெல்லாம் ஈஸியாவே ப்ரிவென்ட் பண்ண முடியும். சூப்பர் நல்லது. தேங்க்யூ வெரி மச் டாக்டர். ஸோ ஒரு ஜிம்முக்கு போகணும், எக்ஸசைஸ் பண்ணுறதோடைய இம்பார்ட்டன்ஸ் எல்லாமே தெரியுது. பல்லுக்கும் எக்ஸசைஸ் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம வந்து தெரிய வைக்கணும். பல்லுக்கு எக்ஸசைஸ் வேணும். ஒரு ஆப்பிள் வந்து அப்படியே கடிச்சு சாப்பிடணும். அதை வந்து நம்ம என்கரேஜ் பண்ணணும். எல்லாத்தையும் கட் பண்ணி சின்ன சின்ன பீஸா கொடுக்க கூடாது. பட் எந்த சைடில் அவங்க யூஸ் பண்ணலையோ அந்த சைடில் வந்துட்டு மேலே வந்து டர்ட் படிஞ்சிரும் பல்லு மேலேயே. ஏன்னா அந்த மேலே பல்லு கீழே பல்லு இப்படி ரப் ஆகுறது ஒரு கிளென்சிங் ஆக்ஷன். அந்த ஆக்ஷனே போயிடுச்சு அவங்களுக்கு. ஸோ அப்போ அங்கே டர்ட் அக்யூமுலேட், பைட்டிங் சர்ஃபேஸ்ல டர்ட் அக்யூமுலேட் ஆகுதுன்னா அவங்க அந்த சைடு யூஸ் பண்ணலன்னு. அந்த குழந்தை கொஞ்ச நேரம் வச்சுட்டு இருக்கோம், என்ன பண்றதுனே அதுக்கு தெரியாது, அது தவிச்சுட்டு இருக்கும். சாப்பிடலையா முழுங்கிடும். ஸோ இது என்னன்னா அதை மென்னு முழுங்கணுங்கிற இதை போய் அப்படியே முழுங்கிறதுங்கிறது பிரெயின்ல அப்படியே ரெஜிஸ்டர் ஆயிடுது. காண தவறாதீங்க. பல்
தரும் ஜில் தோற்றம். ஒவ்வொரு புதன்கிழமையும் நம்ம நாயகி டிவியில் காலை 11 மணிக்கு. இதே போல் தொடர்ந்து நீங்கள் சுவாரஸ்யமான பல வீடியோக்களை பார்த்து எங்களது நாயகி டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.